டாடா பவர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் ஒன்று இருக்குது. லைக் அந்த ஸ்டாக்கில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்றைக்கி கரண்ட்டாக ப்ரைஸ் வந்து அதாவது லைக் இன்றைக்கி வந்து மார்க்கெட் லீவு. பட் வந்து அதோட லாஸ்ட் க்ளோசிங் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து 407.90 அந்த இதில் வந்து இருந்திருக்கு. பட் அதோட வந்து லாஸ்ட் 20 டேஸோட மூவிங் ஆவரேஜ் ப்ரைஸை கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப அது வந்து 411 இருக்குது. ஸோ அந்த மூவிங் ஆவரேஜ் ப்ரைஸோட கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து கம்மியாக தான் இருக்குது. பட் ஆனால் அந்த 20 டேஸை விட்டுட்டு அந்த மூவிங் ஆவரேஜ் ப்ரைஸே வந்து லாஸ்ட் 50 டேஸ்க்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 404 தான் இருந்திருக்கு. அதே 100 டேஸ்க்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 401 தான் இருந்திருக்கு. அதே 200 டேஸ்க்கு எடுத்து பார்த்தோன்னா ஒரு 400 ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ வந்து 20 டேஸில் வந்து பார்க்குறப்ப கம்மியாக இருக்குது. பட் ஆனால் லைக் ஒரு லாஸ்ட் 100 டேஸ் எடுத்து பார்க்குறப்ப அது வந்து மூவிங் ஆவரேஜ் ப்ரைஸே வந்து ஒரு மாதிரி ஸ்டேபிளாக இல்லை. லைக் அது வந்து 400 கிட்ட இருக்குது. ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த ஸ்டாக் வந்து ஒரு 400 ரேஞ்சிலேருந்து ஒரு 404 ரேஞ்சுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அந்த ஸ்டாக்கை வந்து பை பண்ணலாம், தப்பு கிடையாது. அதாவது 400 to 404 ரேஞ்சில் இருக்குது. ஆனால் அந்த ரேஞ்சிலேருந்து க்ரோ ஆகிற ஸ்டேஜில் வந்து பாயிண்ட்ஸ் இண்டிகேஷன் காட்டுது அப்படின்னா நம்ம வந்து அந்த பாயிண்டர் லைக் நம்ம வந்து அந்த ஸ்டாக் வந்து பை பண்ணலாம் கன்ஃபார்மாக. ஏன்னா லைக் லாஸ்ட் 200 டேஸ் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப அது வந்து 400 கீழே போனதே இல்லை. ஸோ அப்போ வந்து நம்ம அந்த 404 403 ரேஞ்சில் வந்து ரிஸ்க் எடுத்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து கன்ஃபார்மாக இப்போ போயிட்டு இருக்க ப்ரைஸ் வந்து 409 லைக் 407 போயிட்டுருக்கு. ஸோ அந்த 407லேருந்து 400 வருது, 404 வருது அப்படின்னா அது வந்து கரெக்டான பையிங் பாயிண்ட். மேபி அதுலேருந்து ஒரு 1 or 2 rupees கம்மியாகி திருப்பி வந்து அது கிராஜுவலாக ரைஸ் ஆயிரும் அப்படின்றது தான் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து பார்த்த வரைக்கும் புரிஞ்சிச்சு. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு பேஷன்ஸாக வந்து லைக் ஒரு 1 month வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து கன்ஃபார்மாக வந்து ப்ராஃபிட் இருக்கும், லாஸ் இருக்காது அப்படின்றது இப்போதைக்கு என்னோடய கணிப்பு. பட் ஆனால் மேபி என்ன வேணால் ஆகலாம் ஸ்டாக் மார்க்கெட்டில். ஸோ லைக் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் எடுத்து டெய்லியும் செக் பண்ணி பார்த்து நான் முடியுதா என் பண்ண முடியலையான்னு சொல்லிட்டு நானே என் லைஃபுக்கு வந்து பார்த்துக்க போகிறேன். பிகாஸ் நம்ம டிப்ஸ் கொடுக்குற அளவுக்குலாம் ப்ரோ பிளேயர் கிடையாது. ஏன்னா எனக்கே இதான் டே 1. ஸோ ஃபஸ்ட்டு என் லைஃப்பில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி ஒரு 1 year பார்க்கலாம். அதுக்கப்புறம் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா அப்படியே அக்கா மாமா தெரிஞ்சவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சொன்னால் ஓகே அவங்களும் ஒர்க் அவுட் ஆக போகுது. மிச்சப்படி வந்து லைக் பொதுவாக சொல்லி யாராச்சும் மாட்டிக்கிட்டேன் நம்ம என்ன பண்ணுறது.